subscription NPO ஒரு important adjustment அப்படினு நம்ம பார்த்தா subscription தான். ஏன்னா நமக்கு தெரியும் subscription இல்லாம எந்த क्वेश्चन பேப்பருமே இருக்காது. ஒரு NPO சமனா மெயின் எதுக்காக கண்டிப்பா subscription இருக்கும். Subscription என்ன சார் அப்படினா it is nothing but membership fees னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? Membership fees. It is also called as membership fees paid by the member. எதுக்காக சார் பே பண்ணுவாங்க? In order to continue the service or avail the service. சர்வீஸ் எனக்கு வேணும் நான் எடுத்துக்கிறேன் அந்த NPO ல அப்படிங்கறதுக்காக அந்த ஆர்கனைசேஷன் எனக்கு சர்வீஸ் வேணும் அப்படிங்கறதுக்காக ஒரு ஃபீஸ் கொடுத்தா that is called as subscription. சார் சப்ஸ்கிரிப்ஷன் பத்தி நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனும்னா you need to know two concepts. One is called as accrual basis of accounting. Another one is called as cash basis of accounting. Basic நம்மளோட கிளாஸ்ல போட்டுருக்க வீடியோஸ் ஜஸ்ட் பாப்போம். அது என்ன சார் accrual basis of accounting? எக்ஸாம்பிள் இந்த இயர் 2020 ல நீங்க goods 20,000 க்கு பர்சேஸ் பண்ணிருக்கீங்க, of which 5,000 is payable in 2021. பட் 20,000 க்கு பர்சேஸ் ஒருத்தர goods பர்சேஸ் பண்ணிருக்க 5,000 எப்ப பே பண்ற? 2021 ல பே பண்ற அப்படினா as per accrual basis of accounting உங்களோட பர்சேஸ் எவ்வளவு? பர்சேசஸ் நீ எவ்வளவு எழுதுவ? entire 20,000 எழுதுவ. as per cash basis of accounting எவ்வளவு உனக்கு பணம் வெளிய போகுது? only 15,000 தான் எழுதுற. is as per cash basis of accounting. yes sir அப்படினா as per accrual basis expenses are recorded on incurred basis. எப்ப incur ஆகுதோ அப்பவே ரெக்கார்ட் பண்ணிடுவேன். not on payment basis. பே பண்ற வரைக்கும் என்ன வெயிட் பண்ண மாட்டேன். எப்ப நீ எஸ்டாப்லிஷ் ஆகறியோ, எப்ப நீ கமிட்டடோ அப்பவே நீ என்ன பண்ணுவ? ரெக்கார்ட் பண்ணிடுவ. that is called as accrual basis of accounting. ஓகேவா? சேம் தென் goods எவ்வளவு சேல் பண்ற? 50,000 க்கு ஆபீஸ் 20,000 is receivable. எட்டு ரிசீவ் ரிசீவ் பண்ணல அப்படினாலும் சேல்ஸ் entire 50,000 எழுதிடுவ. இதுல எந்த இயர் எழுதுவ? இந்த இயர் ஆஃப் 2020. இந்த இயர் 2020 ல பர்சேசஸ் 20,000, சேல் 50,000 எழுதிடுவ. as per accrual basis of accounting. அப்ப என்ன சார் அப்படினா நெக்ஸ்ட் கான்செப்ட் இன்கம்ஸ் are recorded on end basis, not on receipt basis. வெறும் ரெசிப்ட் போட்டா மட்டும் பார்த்தாது. நீ எப்ப ஏன் பண்றியோ, எப்போ ரிசீவ்ட் எஸ்டாப்லிஷ் ஆகுதோ அந்த இயரே ரெக்கார்ட் பண்ணிரு. அப்ப 2020 லயே என்டர் 15,000 நீ சேல் பண்ணிட்டே எட் அமௌண்ட் ரிசீவ் பண்ணல அப்படினாலும் ரெக்கார்ட் பண்ணிரு. as per accrual basis of accounting. சார் cash basis of accounting என்ன சார் அப்படினா இங்க பர்சேசஸ் பணம் உள்ள வந்தா ரெக்கார்ட் பண்ணுவோம், பணம் வெளிய போனா ரெக்கார்ட் பண்ணுவோம். சிம்பிளி கேஷ் புக்னு சொல்லலாம். பர்சேஸ் என்ன சார் ரெக்கார்ட் பண்ணோம்? என்ன பேஸ்ல? பேமெண்ட் பேஸ்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். பேமெண்ட் பேஸ்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். சேல்ஸ் எப்படி சார் இங்க ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்க? 30,000 சேலை ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். என்ன பேஸ்ல ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன்? ரெசிப்ட் பேஸ்ல ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். எவ்வளவு பணம் உள்ள வந்திருக்கோ அந்த பேஸ்ல ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். that is called as cash basis of accounting. சார் இப்போ நம்ம cash basisக்கும் accrual basisக்கும் NPO க்கு ஏதாவது டச் இருக்கா சார் அப்படினா இருக்கு. இங்க நம்ம ரெண்டு அக்கவுண்ட் போட போறோம் NPO பொறுத்தளவு. one is called as income and expenditure account சொல்லுவோம். income and expenditure account. that is based on accrual basis of accounting. Another one is called as reception payment account. that is based on cash basis of accounting. The reception payment account that is based on cash basis of accounting. அப்போ in case of income and expenditure account la subscription is a income, it's a revenue income. Example, income and expenditure account ledger open பண்ணனும்னா it is equal to trading P&L, profit and loss assignment business க்கு by subscription income எழுதுவோம்.
பை சப்ஸ்கிரிப்ஷன் இன்கம் எழுதுறமே, இது should be all என்ன பேஸ் ஆஃப் அக்கவுண்டிங், based on accrual base of accounting. Reception payment account is equal to cash book. This is called debit side is called as receipt side, credit side is called as payment side. இங்கே to subscription received அப்படின்னு எழுதுவோம். That is based on cash base of accounting. That is based on cash base of accounting. Format of subscription பார்ப்போமா? Example, cash basis of accounting வச்சு accrual basis of accounting பார்க்கணும், கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. நத்திங் பட் ரெசிப்ஷன் பேமெண்ட் அக்கவுண்ட்ல சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த சப்ஸ்கிரிப்ஷனை வச்சு நீ அக்ரூவல் பேஸ் ஆஃப் அக்கவுண்டிங் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல திஸ் இஸ் எக்ஸ்பெண்டிச்சர் சைட், டெபிட் சைட், கிரெடிட் சைட் இஸ் கால்ட் இன்கம் சைட். இங்க சப்ஸ்கிரிப்ஷன் கரண்ட் இயர் எவ்வளவு ரெகனைஸ் பண்ணியிருக்கோம், புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல எவ்வளவு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நீ கண்டுபிடிக்கும். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா அக்ரூவல் பேஸ் ஆஃப் அக்கவுண்டிங் கொடுத்துருப்பாங்க, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல சப்ஸ்கிரிப்ஷன் ரெகனைஸ் கொடுத்துருப்பாங்க. இதை பேஸா வச்சுட்டு நீ கரண்டியில் எவ்வளவு ரிசீவ் பண்ணியிருக்க அப்படின்னு பார்க்கணும். as per cash basis. there are two types of sum. first நான் ஒரு ஃபார்மேட் உங்களுக்கு சொல்றோம். சப்ஸ்கிரிப்ஷன் இன்கம் எக்ஸாம்பிள், சப்ஸ்கிரிப்ஷன் அக்கவுண்ட் லெட்ஜர் ஓபன் பண்ணி காமிக்கிறோம். எப்பவுமே ஸ்டேட்மெண்டோட லெட்ஜர் தான் ஈஸி. நமக்கு தெரியும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட்ல நான் சொன்னேன் இன்கம் சைட்ல பை சப்ஸ்கிரிப்ஷன் ரெகனைஸ் அப்படின்னு வரணும். ஸோ உடனே இங்க ஒரு லைன் கேப் விட்டுட்டு டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட் கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ரெகனைஸ், கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ரெகனைஸ், இன்கம் அர்த்தம், கரண்ட் இயர் இன்கம். ரெசிப்ஷன் பேமெண்ட் அக்கவுண்ட்ல நான் என்ன சொன்னேன், ரெசிப்ட் சைட்ல சப்ஸ்கிரிப்ஷன் வரும் அப்படின்னு சொன்னேன். ஸோ பை பேங்க் ரெசிப்ஷன் பேமெண்ட் அக்கவுண்ட் தான் கரண்ட் இயர் ரிசீவ் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ். ஓகே, இதுல சம்பளம் ஏதோ ஒன்று மிஸ் ஆயிருக்கும். ஒன்று இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துருக்க மாட்டேன், ரெசிப்ஷன் பேமெண்ட் அக்கவுண்ட் கொடுத்துருக்க மாட்டேன். ஒன்று இது உங்களுக்கு தெரியாது, இல்லைன்னா இது உங்களுக்கு தெரியாது. இந்த மிஸ்ஸிங் பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சில அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் போடணும். ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் ஆஸ் அட் எண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும், இல்ல பிகினிங் ஒரு வார்த்தை இருக்கும். டு பேலன்ஸ் brought down அப்படின்னு எழுதுவோம். this is called as a subscription receivable. உங்க லாங்குவேஜ்ல அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவீங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவபிள் by balance brought down. This is called as received in advance, opening received in advance. Then by balance carried on, subscription closing receivable, receivable at the end. To balance carried on, nothing but subscription received in advance at the end, at year end. This is a format of subscription account. Then sir, எனக்கு format okay sir, ஏன் சார் இதை ஆட் பண்றோம், ஏன் சார் இதை லெஸ் பண்றோம் அப்படின்னு நமக்கு தோணும். ஃபர்ஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங்ல ஆரம்பிக்கிறேன். கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் இதை பேஸ் எடுத்துக்கணும் வச்சுக்க, இது பேஸ், இது பேஸ். ரெசிப்ஷன் பேமெண்ட் அக்கௌண்ட் வச்சு நம்ம இப்போ சம் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு வச்சுக்கோ. ரெசிப்ஷன் பேமெண்ட் அக்கௌண்ட் வச்சு நம்ம சம் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா தென் சப்ஸ்கிரிப்ஷன் as per ரெசிப்ஷன் பேமெண்ட் அக்கௌண்ட் சம்பள கொடுத்துருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் ரெகனைஸ்ட் as per இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்மேட் தான் எழுத போறேன், கொஞ்சம் டிஃபரெண்ட் எழுத போறேன். என்ன சார் பண்ணணும் அப்படின்னா முதல்ல எதை சார் ஆட் பண்றீங்க, கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங், கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங் எழுதலாமா, கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் at end, subscription outstanding okay at end. இதை என்ன ஆட் பண்ணணும், ஏன் சார் இதை ஆட் பண்றோம் ஓகேவா, ஏன்னா இது கரண்ட் இயர் மெம்பர்ஸ், இது
நீ கொடுக்கல ஸோ இது கரண்ட் இயர் இன்கம் அதை ஆட் பண்றோம். இட்ஸ் கரண்ட் இயர் மெம்பரோட கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங் எட் டு ரிசீவ் அதை ஆட் பண்றோம். ஆஸ் பர் என்ன பேசிஸ்? அக்ரூவல் பேஸ். இது கேஷ் பேஸ் ஆஃப் அக்கௌண்டிங் கொடுத்துருக்கான். அக்ரூவல் பேஸ் ஆஃப் அக்கௌண்டிங் நான் உங்களுக்கு சொன்னேன். இன்கம் சுட் பி ரெக்கார்ட் என்ன பேஸ்? ஏண்ட் பேசிஸ். நம்ம ஏன் பண்ணியாச்சு. அவுட் இயர் எண்டிங்ல என்ன இயர் எண்டிங்ல எட் டு ரிசீவ். இப்போ ஆட் பேக் இட். ஏன்னா ஏன் பண்ணியாச்சு, எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு நம்ம பணம் வரப்போகுது அப்படின்னு. ஸோ ஆட் பண்றோம். தென் add ஓகேவா subscription advance subscription advance or advance subscription at the beginning of the year. ஓகேவா இயர் ஸ்டார்டிங்லயே அமௌண்ட் வாங்கி இருந்தா அதை இப்போ நம்ம ஆட் பண்ணுவோம். ஏன்னா போன வருஷம் இதை லெஸ் பண்ணியிருப்போம், இந்த வருஷம் ஆட் பண்றோம். ஓகே ஆல்ரெடி டிடக்டட் இன் ப்ரீவியஸ் இயர். ஸோ கரண்ட் இயர்ல அதை ஆட் பண்றோம். சப்ஸ்கிரிப்ஷன் இன் அட்வான்ஸ்னா லாஸ்ட் இயர்ல வாங்கியிருக்குன்னு அர்த்தம். போன வருஷம் அதை லெஸ் பண்ணியிருப்பேன், ஸோ இந்த வருஷம் ஆட் பண்றேன். as per accrual base of accounting income should be recognized on என்ன பேசிஸ்? ஏண்ட் பேசிஸ், நாட் ஆன் mere receive. ஏன் பண்ணி லாஸ்ட் இயர் ஏன் பண்ணிட்டோம். தென் அப்படியே ஆப்போசிட். ஓப்பனிங் ஆட் பண்ணோமா, க்ளோசிங் ஆட் பண்ணியா? சப்ஸ்கிரிப்ஷன் அட் பிகினிங் லெஸ் பண்றேன். ஓகே அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் அட்வான்ஸ் அட் எண்ட் லெஸ் பண்றேன். then you get our answer. இது அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஓகே. பெஸ்ட் ஃபார்மேட் வந்து லெட்ஜர் ஃபார்மேட் தான். பெஸ்ட் ஃபார்மேட் லெட்ஜர் ஃபார்மேட் தான். ஒன்னும் இது மிஸ்ஸிங் பேரா வரும், இல்ல இது மிஸ்ஸிங் பேரா வரும். கிளியரா? தட் இஸ் சப்ஸ்கிரிப்ஷன்.